பிரியமான தேவ பிள்ளைகளை, நம்ம வாழ்க்கையில கூட பிசாசு நம்முடைய குடும்பத்தை சிறை பிடிக்கும் பொழுது, பிள்ளைகளை சிறை பிடித்து கொண்டு போகும் பொழுது, அநேக நேரங்கள்ல நிறைய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல பிள்ளைகள் அவ்வளோ அன்பா இருப்பாங்க. போக 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 உலக சிநேகம், உலக ஆசா பாசங்கள், உலக ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வரும் பொழுது அவங்க பெற்றோரை விட்டு தூரமாய் போய்விடுகிறார்கள். இன்னும் ஒரு சிலர் பெற்றோரை விட்டுட்டே போய்விடுகிறார்கள். அநேகர் திருமணமானதுக்கு பிறகு பெற்றோரை கவனிக்கிறதே இல்லை, பெற்றோரை கண்டுக்கிறதே இல்லை. மனைவி மற்ற அவங்களுடைய குடும்பத்தினர் அப்படியே போய்விடுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தாய் தகப்பன்மார் எப்படி இருப்பாங்க? சமாதானமாவா இருப்பாங்க? இல்லையே, எவ்வளோ வேதனை. இன்னொரு பக்கம் பொல்லாத பாவ பழக்க வழக்கங்களுக்குள்ளே குடும்பத்தினர் சிக்கியிருக்கும் பொழுது, சிறை பிடிக்கப்படும் பொழுது எவ்வளோ வேதனை, எவ்வளோ கலக்கம். ஒரு குடிகார கணவனால அல்லது குடிகார மகனால எவ்வளோ போராட்டம் தெரியுமா? ஒரு குடும்பத்துல எவ்வளோ கலக்கம், எவ்வளோ வேதனை. அந்த குடும்பத்துல சமாதானமா இருக்கும்? இல்லையே, சமாதானமே இருக்காதே. இன்னைக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்க குடும்பத்துல ஒருவேளை இப்படிப்பட்ட கலக்கத்தோடு வேதனையோடு எல்லாம் சிறை பிடிக்கப்பட்டு விட்டது, குடும்பத்தினர் எங்களை விட்டு வேகமாய் போய்விட்டாங்க, என்னுடைய பிள்ளைகள் தவறான பழக்க வழக்கத்துக்குள்ள அடிமையாயிருக்கிறாங்க என்று ஒருவேளை நீங்கள் நெருக்கப்பட்டு அழுகிறதுக்கு கூட இப்ப பலன் இல்லாம அழுது அழுது கண்ணீரே போயிற்று, வற்றி போயிற்று, அழக்கூட முடியலப்பா, நான் என்ன செய்ய போகிறேன்? என் பிள்ளைகளின் அன்பை எனக்கு திரும்ப தாங்க, பிள்ளைகள் திரும்ப மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படட்டும், பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும், தவறான ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து வெளியே வரட்டும், தவறான பழக்க வழக்கத்துல இருந்து வெளியே வரட்டும் என்று வேதனையோடு நீங்க காத்து கொண்டு இருக்கிறீங்களா? அழுது கொண்டு இருக்கிறீங்களா? ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு உங்களை பார்த்தா கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்கள் இருதயம் கலங்கவும் பயப்படவும் வேண்டாம். ஆமென், ஹல்லேலூயா.